அதாவது பில்டிங்க கட்டி முடிச்சுட்டு கல்யாணம் பண்றதுக்கு நான் விஷாலும் இல்ல, சிங்கிளாவே சுத்துறதுக்கு நான் சிம்புவும் இல்ல அப்படின்னு. சோ இந்த ரெஃபரன்ஸ் வந்து அந்த ரெண்டு ஆக்டர்ஸ்க்கும் தெரியுமா? இது சந்தானம் சாருக்கு ரெண்டு பேருமே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலா. சோ முதல் கேள்வி, மாடு ஏன் பால் கறக்குது? என்னங்க இது? மாடு எங்க கறக்குது? நம்ம தானே கறக்குறோம். மாடு ஏன் பால் கறக்குது? நம்ம குடிக்கிறதுக்கு தான். இல்ல, ஏன்னா அதால காஃபி போட முடியாது. எப்படி? ஒரு மாடு ஒரு ஹெலிகாப்டர் வந்து கொடைக்கானல்ல பறந்து போகும்போது திடீர்னு வந்து ஒருத்த ஒண்ணு சொல்றா, அதனால அந்த இடத்துல வந்துட்டு கிராஷ் ஆயிடுது. ஏன் ஹெலிகாப்டரே வந்து கிராஷ் ஆயிடுது? ஒரு விஷயம் அவன் சொல்லிட்டு பண்ணிடுறாங்க. நாங்க நல்ல ஜோக்ஸ் வச்சு படம் எடுத்துருக்கோம். அங்க பாருங்க, பிட் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு கரெக்டா சொல்லிட்டாரு டைரக்டர் சார் ஆன்சர். ஆஃப் பண்ணிட்டாங்களா? ஃபேன் ஆஃப் மேல சுத்திட்டு இருக்க ஃபேன் ஆஃப் பண்ணு. பாருங்க, அவர் அதெல்லாம் எழுதி வச்சிருந்தாரு. என்ன தெரியுமா சொல்லிட்டு இருக்கேன், நல்ல படம் நல்ல காமெடிங்கன்னு சொன்னா டைரக்டர் சார் கரெக்டா ஆன்சர் சொல்லிட்டு இருக்காரு. எனக்கு இப்பதான் டவுட் வருது. சோ இன்னைக்கு கேமராமேன் நானும் சொல்ல ஆஜரன்ஸ்னி என் கூட இங்க நான் தான் கிங்கு படத்துடைய டைரக்டர் ஆனந்த் நாராயணன் இருக்காரு. வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கேன். அண்ட் டான்சர் அண்ட் ஆக்டர் பிரியா லயா இருக்காங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், தேங்க்யூ தேங்க்யூ. பிரியா லயா வந்து உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஹியூமர் சென்ஸ் ரவுண்ட் டெஸ்ட் வைக்க போறோம். பிகாஸ் நீங்க வந்து முதல் படம் இஃப் ஐம் நாட் ராங் இல்லையா? சோ சந்தானம் சார் கூட நடிச்சிருக்கீங்க. காமெடி தான் வந்து நீங்க பயங்கரமா ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கீங்க. சோ ஒரு சில 5 கேள்வி நான் கேட்பேன். அந்த 5 கேள்வி நீங்க ஆன்சர் சொல்லிட்டீங்கன்னா நீங்க தான் வந்து தி பெஸ்ட் பேர் ஃபார் சந்தானம் சார் ஹியூமருக்கு. ஓகேவா? மார்க் போடுவேன் இந்த 5 கேள்விக்கு. சோ முதல் கேள்வி, மாடு ஏன் பால் கறக்குது? என்னங்க இது? மாடு எங்க கறக்குது? நம்ம தானே கறக்குறோம். அங்க பாருங்க, அவர் உட்கார வைங்க. ரொம்ப பிரில்லியண்டா வந்து சொல்லாதீங்க. நம்ம பிரெயின் கொஞ்சம் ஆஃப் பண்ணி வச்சுட்டு இருக்கு யோசிக்க. கடி ஜோக்ஸ் தான். மாடு ஏன் பால் கறக்குது? தெரியலன்னு சொன்னா நீங்க ஆன்சர் சொல்லுவீங்களா? எப்படி ஒர்க் ஆகுது இது? அப்படிதான் பாயிண்ட்ஸ் கொடுப்பேன் நான். மாடு ஏன் பால் கறக்குது? நம்ம குடிக்கிறதுக்கு தான். இல்ல, ஏன்னா அதால காஃபி போட முடியாது. எப்படி? ஒரு மாடு. ஒரு ஹெலிகாப்டர் வந்து கொடைக்கானல்ல பறந்து போகும்போது திடீர்னு வந்து ஒருத்த ஒண்ணு சொல்றா, அதனால அந்த இடத்துல வந்துட்டு கிராஷ் ஆயிடுது. ஏன் ஹெலிகாப்டரே வந்து கிராஷ் ஆயிடுது? ஒரு விஷயம் அவன் சொல்லிட்டு பண்ணிடுறாங்க. நாங்க நல்ல ஜோக்ஸ் வச்சு படம் எடுத்துருக்கோம். அங்க பாருங்க, பிட் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு கரெக்டா சொல்லிட்டாரு டைரக்டர் சார் ஆன்சர். ஆஃப் பண்ணிட்டாங்களா? ஃபேன் ஆஃப் மேல சுத்திட்டு இருக்க ஃபேன் ஆஃப் பண்ணு. பாருங்க, அவர் அதெல்லாம் எழுதி வச்சிருந்தாரு. என்ன தெரியுமா சொல்லிட்டு இருக்கேன், நல்ல படம் நல்ல காமெடிங்கன்னு சொன்னா டைரக்டர் சார் கரெக்டா ஆன்சர் சொல்லிட்டு இருக்காரு. எனக்கு இப்பதான் டவுட் வருது. நீங்க ட்ரால் பண்றீங்க உங்க டைரக்டர். பரவாயில்லையா? சரி, ஓகே. அடுத்து, ஒருத்தவங்க வந்து பணம் போடுறதுக்காக ஒரு பேங்க்குக்கு போடுறாங்க. ஆனா அந்த பேங்க்ல அவங்களால பணத்தை போட முடியல. ஏன்? அது பிளட் பேங்க். பவர் பேங்க் எழுதிங்க. 1 மார்க். ஹை ஃபை அவுட் ஆஃப் 5 வந்து இப்பதான் நீங்க 1 மார்க் வாங்கிருக்கீங்க. ஓகேவா? ரிப் மை ஹியூமர் சென்ஸ். இந்த ரூம் விட்டு வெளில போறப்ப எனக்கு ஹியூமரே இருக்காதுன்னு நினைக்கிறேன். நடக்கவே முடியாத பூச்சி ஏது? பட்டாம்பூச்சி. மாட்டீங்களா? அந்த ஆன்சர் இல்ல, ஆனாலும் அதுவும் வருது. அதனால உங்களுக்கு நான் 2 மார்க் கொடுத்துறேன். காட்டுப்பூச்சி. காட்டுப்பூச்சியா? காட்டுப்பூச்சி. அடேங்கப்பா. மூக்கு வாயே இல்லாத ஒரு விலங்கு என்ன விலங்கு? பாருங்க, நல்ல ஜோக் எடுத்த டைரக்டர் எல்லா ஆன்சரும் லீக் பண்ணிருக்காரு. சார், விலங்கு என்ன விலங்கு? மூக்கு வாயே இல்லாத ஒரு விலங்கு. இந்த கையில போடுற இல்லையா? அதான் ஹேண்ட்கப்ஸ். கை விலங்கு. கை விலங்கு. சூப்பர். ஹை ஃபை. அவுட் ஆஃப் 5 3 மார்க்ஸ். சோ நீங்க வந்து ஒரு கரெக்டான பேருங்கிறத வந்து ப்ரூவ் பண்ணிட்டீங்க. சந்தானம் சாருக்கு இது டேமேஜ்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. அடுத்த செக்மெண்ட் இருக்கு. ஓகேவா? இந்த படத்துல கொஞ்சம் வந்து லவ், ரொமான்ஸ் அதெல்லாம் வரதுனால இப்ப நீங்க வந்து உங்களே ஒரு ரிலேஷன்ஷிப் எக்ஸ்பர்ட் அட்வைசரா நினைச்சுக்கோங்க. ஒரு 5 சிச்சுவேஷன் கொடுப்பேன். அதுக்கு நீங்க வந்து ஒரு அட்வைஸ் கொடுக்கறோம். முதல்ல, டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் ஒருத்தங்க இருக்காங்க, அவங்களுக்கு என்ன அட்வைஸ் கொடுப்பீங்க?
வெளியில வந்துருங்க, அது தேவையில்ல. எனிதிங் நம்ம சந்தோஷத்தை கெடுக்கிற விஷயம் வந்து நமக்கு தேவையில்லன்னு நான் எப்பவுமே நினைப்பேன். அவங்கள ஹர்ட் பண்ண தேவையில்ல, அது ஃபைட் பண்ண தேவையில்ல. சோ சந்தோஷமா இருங்க, அவ்வளவுதாங்க லைஃப். லிவ் இன். இப்போ நீங்க ஒரு ரிலேஷன்ஷிப் அட்வைசர். ஐயோ, இதை நான் யோசிச்சதே இல்லைங்க. எனக்கு வந்து அது நம்ம எவ்வளவு சீரியஸா எடுத்துக்கிறோன்றத பொறுத்துதான். இது தப்பு இது சரின்ற விஷயம் இல்ல, அது நம்ம எப்படி பாக்குறோம், அது நம்ம எப்படி ஹேண்டில் பண்றோம் அப்படின்றதுதான். லிவ் சில பேருக்கு ஒர்க் அவுட் ஆகும், சில பேருக்கு ஒர்க் அவுட் ஆகாது. என்ன இன்டென்ஷன்ல நம்ம அந்த ஒரு விஷயத்த பண்றோம் அப்படின்றதுதான். சில பேர் வந்து லைக் ஹார்மோனல் ரீசன்ஸ் தே வாண்ட் டு லிவ் வித் பார்ட்னர்ஸ் அப்படின்ற ரீசன்ஸ் வந்து லாஸ்ட் ஆகாது. அண்ட் அது எனக்கு அதை நான் சஜஸ்ட் பண்ணவும் மாட்டேன். சில பேர் அதை கமிட்மெண்டா பாப்பாங்க. அது டிபெண்ட்ஸ் ஆன் இண்டிவிஜுவல் தாங்க. ஓகே, டன். அடுத்து ஒரு 20 வயசு பொண்ணுக்கு வந்து 50 வயசு ஆண் மேல காதல் வருது. வாட் இஸ் யுவர் எக்ஸ்பர்ட் அட்வைஸ் ஆன் தட்? பண்ணலாமா, லவ் பண்ணலாமா? ஒரு 20 வயசு பொண்ணு 50 வயசு. அது வயசு வித்தியாசம்லாம் எதுவுமே கிடையாதுங்க. லவ்ன்றது என்ன, ஒரு அன்பு தானே. அந்த அன்பு பரிமாற்றம்க்கு வயசு இல்ல. அஃபேர்ல ஒருத்தங்க இருக்காங்க, அவங்களால அந்த அஃபேர் விட்டு வெளியே வர முடியல. இமேஜின் பச்சை கிளி முத்துச்சரம் படம், ஓகேவா? சோ அஃபேர்ல இருக்க ஒரு பெண்ணுக்கு வெளியே வர முடியலன்னு உங்ககிட்ட சொல்றாங்க, அவங்களுக்கு நீங்க என்ன அட்வைஸ் கொடுப்பீங்க? இதுல உனக்கு ஃபியூச்சர் இல்ல, இது ஒரு டெம்பரரி ஹாப்பினஸ், இது உனக்கு வேண்டாம், இட்ஸ் ஹை டைம் இப்பவே புரிஞ்சுட்டு வெளியே வந்துரு. இல்லனா இதுக்கு பெரிய டேமேஜஸ் பின்னாடி கான்சிக்வன்சஸ் நிறைய நீ ஃபேஸ் பண்ற மாதிரி இருக்கும், இது உனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லுவேன். சோ 90s கிட்டா நீங்க பண்ண ஒரு சில கியூட் விஷயங்கள், கிரிஞ்சு விஷயங்கள். நான் பண்ற எல்லாமே கியூட்டா தான் இருக்கும். கமெண்ட் செக்ஷனுக்கு வெயிட் பண்ணிக்கோங்க. சரி, ஐயோ இல்ல மக்களே, கிரிஞ்சான விஷயங்கள் 90s கிட்ஸ் பண்ண லவ்ங்கிற பேர்ல இவங்க பண்ண டூலியா இருக்கே. ஐயோ, கிரிஞ்சான விஷயங்கள் இந்த இப்ப பண்ணனே. ஐயோ, அவ்வளவுதாங்க. சூப்பர். காமெடி இஸ் a serious business அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலா படம் எடுக்கிறதே ஒரு சந்தோஷமான விஷயம். ஆக்சுவலா அதை வந்து நான் சீரியஸாலாம் பண்ண மாட்டேன். அந்த மேக்கிங் வைஸ் சில விஷயங்கள் நம்ம மெனக்கெடுவோம் இல்லையா, அதுக்காக வேணா சீரியஸா இருக்கலாமே தவிர நம்ம வந்து கோவப்பட்டுலாம் ஒரு காமெடி ஏய் வா நில்லு இந்த டைலாக் பேச அப்படின்னு நம்மளால பண்ண முடியாது. காமெடி வந்து ஜாலியா பண்ணும்போது தான், ஜாலியா தான் ஷூட் பண்ணணும், அதான் நல்லா இருக்கும். அண்ட் இந்த 90s கிட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் வந்து வெள்ள ஒருத்தங்க வந்து என்ன சொல்லிருந்தாங்கன்னா, 90s கிட்ஸ் முதல்ல கிட்ஸே கிடையாது, அவங்க வளர்ந்துட்டாங்க, அவங்களுக்கு 30 வயசு ஆக போகுது எல்லாருக்கும். ஏன் அவங்க இன்னும் கிட்ஸ்ன்னு சொல்றீங்க? 90sல கிட்ஸா தானே இருந்திருப்பாங்க அவங்க, அதனாலதாங்க 90s கிட்ஸ். இல்லங்க 2K கிட்ஸ் கூட இப்ப கிட்ஸ் கிடையாது. இயர் போடுறோம், இயர் போட்டு தானே சொல்றோம். கரெக்ட் தான். சோ இன்னும் ஏன் 90s கிட்ஸ் வச்சே வந்துட்டு சுத்தி ரிவால்வ் ஆகுது? முதல்ல அவங்க கிட்ஸ் கிடையாது, அதை ஒத்துக்கோங்க அப்படின்னு இருக்காங்க. அண்ட் இந்த 90s கிட்ஸ் வந்துட்டு திரும்ப பயன்படுத்துறதுக்கு என்ன காரணமா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? ஹீரோ வந்து அந்த டைம் பீரியட், அந்த ஹீரோ, அதனாலதான் அந்த இது வந்து தவிர 90s கிட்ஸ் பேஸ் பண்ணின ஒரு படம் அப்படின்னு நான் சொல்ல முடியாது. ஓகே. அண்ட் ஜென்ரலா வந்து நீங்க பார்த்த வரைக்கும் இந்த 90s கிட்ஸுக்கு வந்துட்டு ஏன் கல்யாணம் ஆகாம இருக்கு, ஏன் 2K கிட்ஸ் ஓவர்டேக் பண்ணிட்டு போயிடுறாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? உங்களுக்கு தெரிந்த கதைகள் ஏதாவது இருக்கா? 90s கடமைகள்லாம் ரொம்ப நிறைய இருக்கு நினைக்கிறேன். கல்யாணம் பண்ற கடமை மட்டும்தான் சார் இன்னும் பேலன்ஸ் இருக்கு. ஆக்சுவலா இப்போ அதாவது 2K கிட்ஸ், அதாவது பேரண்ட் சைட்லுமே பாத்தீங்கன்னாக்கா ஒரு வீட்டுக்கு ஒரு குழந்தை 2 குழந்தை இப்படி ஆயிட்டாங்க. மேபி அந்த 90s எல்லாம் 2-3 குழந்தைங்க அப்படிதான் இருந்தாங்க. சோ எல்லாருமே அவங்க அக்கா காப்பாத்தணும், தங்கச்சி காப்பாத்தணும், குடும்ப சுமைகள்னால அந்த குழந்தைக்கு கல்யாணம் பண்ணாம 30 வயசு வரைக்கும் இழுத்து அடிச்சு. எவ்வளவு நல்லவங்க பாருங்க 90s கிட்ஸ். நல்லவங்க தான், அதான் ரொம்ப நல்லவங்களா இருக்காங்க கல்யாணம் பண்ணாம. அண்ட் உங்ககிட்ட வர உங்களுக்கு தனி செக்மெண்ட் இருக்கு. சோ ஃபர்ஸ்ட் டேரக்டர் சார் முடிச்சிடலாம். ஓகே, சோ சந்தானம் சார் கிட்ட ஒரு காமெடி ஸ்டோரி நரேட் பண்ண போறீங்கன்னா என்னெல்லாம் கேள்வி கேட்பாருன்னு நீங்க எதிர்பார்த்தீங்க, என்னெல்லாம் கேட்டார்? ஃபன் காமெடி பண்றதுக்கு நிறைய ஸ்கோப் இருக்கும். சோ அது கரெக்டா நம்ம கதை டிராவல் நான் பாத்துப்பேன், அது ஸ்கிரீன் பிளேல கொண்டு வந்துருவோம். காமெடி ஸ்பேஸ் பண்றதுக்கும் கரெக்டான அந்த, ஏன்னா நிறைய ஆர்டிஸ்ட் வச்சிருக்கோம், ஆர்டிஸ்ட் வச்சுட்டு சும்மா இருக்க கூடாது. ஆக்சுவலா எல்லாருக்குமே ஸ்கோப் கொடுக்கணும், எல்லாருமே அதுல இருந்தாதான் அது காமெடி இன்னும் நல்லா ஒர்க் அவுட் ஆகும், அது ஒரு ஃபுல்ஃபில் கிடைக்கும். ஆக்சுவலா அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் சந்தானம் சார்கிட்ட இருக்கும். இந்த ஆர்டிஸ்ட் என்ன பண்ணுவாங்க, இவங்க இந்த கேரக்டர் என்ன பண்ணுவாங்க, அப்படிதான் இருக்கும் ஆக்சுவலா. ஓகே, நைஸ். அண்ட் உங்க லைஃப்ல நீங்க வந்து நினைச்ச ஒரு மொமெண்ட், இங்க நான் தாண்டா கிங் அப்படின்னா என்ன மொமெண்ட் சொல்லுவீங்க? நான் யோசிச்சிட்டீங்களா? சரி, ஓகே, சூப்பர். ஓகே, நான் கிங்ன்ற மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. நான் தான் கிங் அப்படின்னு சொல்ற அளவுக்கு. ஓகே, நான் கிங்னா அப்படின்னு விஷயம் நடந்தது உங்களுக்கு, அதையும் கேட்போம் நாங்க.
ஒரு கிரிக்கெட் விளையாடுறோம், ஒரு பால் வின்னிங், ஒரு பால் 5 ரன் அடிக்கணும், நின்று 6 அடிச்சா அங்க நான் தானே கிங். சோ இந்த மாதிரி இன்சிடென்ட் நான் நிறைய நடந்திருக்கு. நைஸ் நைஸ். அண்ட் ட்ரெய்லரோட ஸ்டார்டிங்ல ஒரு பயங்கரமான ரெஃபரன்ஸ் இருக்கு. அதாவது பில்டிங்க கட்டி முடிச்சுட்டு கல்யாணம் பண்றதுக்கு நான் விஷாலும் இல்ல, சிங்கிளாவே சுத்துறதுக்கு நான் சிம்புவும் இல்ல அப்படின்னு. சோ இந்த ரெஃபரன்ஸ் வந்து அந்த 2 ஆக்டர்ஸ்க்கும் தெரியுமா? இது சந்தானம் சாருக்கு 2 பேருமே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலா. சோ அதனால வந்து சந்தானம் சார் கொடுத்தது டைலாக் தான் இது. 2 பேருமே வந்து சந்தானம் சாரோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். சோ எங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. ஒரு இது வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ள எடுத்துக்கிற ஒரு விஷயம் தான். பட் அவங்களுக்கு அவங்க ஏதாவது சொன்னாங்களா ரெஸ்பான்ஸ், அவங்க சைட்ல இருந்து ஏதாவது வந்துச்சான்னு கேக்குறேன். அந்த மாதிரி ஏதாவது சந்தானம் சார் தான் கேட்கணுமா? ரைட், தப்பிச்சிட்டீங்க. அடுத்து மூவிங் ஆன் டு பிரியா லயா. சோ அண்ட் உங்களோட ப்ரொஃபைலும் வந்து பார்த்தேன், யூ ஆர் an அமேசிங் டான்சர். அந்த ஒரு அமேசிங் டான்சிங் ஸ்கில்ஸ் இருக்கிறதுனால தான் ஐ திங்க் உங்களுக்கு ஆக்டிங் ஆப்பர்ச்சுனிட்டியும் கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் உங்களுக்கு எப்படி ஆக்டிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்தது? ஓகே, டான்ஸ் வந்து சின்ன வயசுல இருந்தே இருக்குங்க. பேஸ் வந்து பரதநாட்டியம் டான்சிங். அண்ட் அங்க இருந்து இப்போ ஒரு 6-7 இயர்ஸா இன்டூ ஸ்ட்ரீட் ஸ்டைல் டான்ஸ் ஃபார்ம்ஸ் எல்லாமே, லாக்கிங், ஹிப்ஹாப், ஹவுஸ், இந்த மாதிரி நிறைய வெஸ்டர்ன் டான்ஸ் ஸ்டைல் ஃபார்ம்ஸ் இருக்கு. இது எல்லாமே ப்ராப்பரா கத்துக்கிட்டு ஸோ நான் டான்சரா வெளியே தெரியறது வந்து இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்ல இருந்து தான். ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு 3-4 இயர்ஸா, as in ஓவரால் ஒரு 6 to 7 இயர்ஸாவே நான் ஆக்டிங் ஃபீல்ட்ல வந்து ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். ஓகே ஓகே ஓகே. ஸோ டான்ஸ் மூலமா கிடைச்ச வாய்ப்பு அப்படின்றது அது உண்மைதான். ஏன்னா ஒரு டான்ஸ் வீடியோ பார்த்துட்டு தான் சார் ஆடிஷன் கால் கூப்பிட்டுருந்தாரு. அந்த ஆடிஷன் கால் கிளியர் பண்ணதுனால தான் இந்த ப்ராஜெக்ட் உள்ள வந்தேன் அப்படி சொல்லலாம். ஓகே, ஆடிஷன் கால்ல என்ன நடந்தது? பொதுவா வந்து என்ன ஆடிஷன்ல காமெடி சீன் இருந்ததா இல்ல ரொமான்ஸ்? படமே காமெடி தாங்க. ரொமான்ஸ் வந்து லேட்டரா தான். அது எனக்கு டவுட். ஆடிஷன் கூப்பிட்டு ரொமான்ஸ் யார் கூட இல்லங்க, ஒரு சில பேர் தனியா கூட எங்க ஆள் இருக்கறதா நினைச்சு இமேஜின் பண்ணி ரொமான்ஸ் பண்ணுங்கன்னு சொன்ன கதைகள்லாம் நான் வந்து இல்ல 4-5 பேர் இருக்கறதா இமேஜின் பண்ணி தான் நான் காமெடி சீனே பண்ணேன். பாருங்க பாத்தீங்களா, இப்ப காமெடி சீன் இமேஜின் பண்ணி தான் பண்ணிருக்காங்க. எனக்கு வந்து என்னன்னா சரி கூட யாருமே இல்லையே ரொமான்ஸ் எப்படி உங்களை பண்ண வைக்கிறது அப்படின்னு டவுட் நான் விட்டுட்டேன். தெரிஞ்சிருந்தா இல்லங்க, ரொமான்ஸ் வந்து பண்றது கொஞ்சம் கம்ஃபர்டபிள் தான், எனக்கு ஈஸியா தான் இருந்தது. காமெடி தாங்க கஷ்டம். சூப்பர். சோ அப்ப சந்தானம் சார் கூட ஒர்க் பண்ணும்போது காமெடி ஆர் ரொமான்ஸ் எது வந்து இட் வாஸ் டிஃபிகல்ட்? எனக்கு அவர் கூட டிஃபிகல்ட்டா எதுவுமே இல்ல. ஏன்னா அவர் ஈஸி டு ஒர்க் வித் மாதிரியான ஒரு கோ ஆக்டருங்க. ஹீஸ் அ வெரி குட் ஹியூமன் பீயிங், கைண்ட் சோல். சோ நம்மள கம்ஃபர்ட் பண்ணிடுவாரு கொஞ்சம் டைம்லயே. சூப்பர். அண்ட் அவர்கிட்ட கேட்ட கேள்விக்கு நீங்க ஆன்சர் ரெடி பண்ணி வச்சிருந்தீங்க. இங்க நான் தான் கிங் அப்படின்னு பிரியாலயா நினைச்ச ஒரு மொமெண்ட் இன் யுவர் லைஃப் அப்படின்னு என்ன சொல்லுவீங்க? எனக்கு தெரிஞ்சு இப்படி வந்து யாரால நினைக்க முடியும் அப்படின்னா அவங்க வீட்டுல மட்டும் தான் நினைக்க முடியும். இங்க நான் தான் குவீன் அப்படின்னு நினைக்கிறேன்னா அது என் வீட்டுல எங்க அப்பா என்ன அப்படி ட்ரீட் பண்றாரு அப்படின்னு அர்த்தம். பாக்கலாம். சூப்பர். தேங்க்யூ சோ மச் ஃபார் யுவர் டைம்.